ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அதாவது எந்தெந்த சில மாவட்டங்களில் வந்து ஒரு டேட் சொல்லி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். அதாவது வேலூர் வந்து ஜூன் 5ம், அப்புறம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இந்த கம்மிங் ஃப்ரைடே இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து பாருங்கள், நிறைய மாவட்டங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக வந்து மென்ஷன் பண்ணி எங்களுக்கு எப்போன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுக்கான அப்டேட் தான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு. ஆனால் பாருங்கள், டிஆர்பி தகவலுங்கிற அடிப்படையில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சில மாவட்டங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இந்த டிஆர்பி அப்டேட் வந்து ஜூன் 30 சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாருங்கள், ஜூன் 30 சொன்னாலுமே வந்து மே எண்டில் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிமா சொல்லியிருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் பாருங்கள், 2 மாவட்டங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திருப்பத்தூர், அப்புறம் வந்து திண்டுக்கல் மாவட்டம். இப்போ வந்து ஜூன் ஃபஸ்ட் வீக் ஆகிடுச்சு, ஆனால் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை. இதுக்கு என்ன காரணம், ஏன் காலதாமதம், ரிசல்ட் ஏன் இன்னும் அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தார், எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது இந்த ரிசல்ட்டானது தள்ளி போகிறதுக்கு காரணம் வந்து கூடுதல் பணியிடங்களை வந்து நிரப்புவதற்காகத்தான் வந்து இந்த காலதாமதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இது நான் வந்து விசாரித்து பார்த்ததில் பாருங்கள், நம்ம டிஆர்பி தகவல் அடிப்படையில் அதாவது இது ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, சரி இப்போ வந்து பாருங்கள், இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து ஒரு வேக்கண்ட் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட 21 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில மாவட்டங்களில் போன தடவை பாருங்கள், நிறையா மாவட்டங்கள் வந்து ஜாப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் விட்டுருந்தாங்க வேக்கன்சி. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த தடவை வந்து ஒரு மாவட்டங்களில் 21 வேக்கன்சி கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து இந்த காலதாமதம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் வந்து அதிகமான பேர் வந்து சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் வந்து ஜாப்லேருந்து ரிட்டையர்ட் ஆகுறாங்க. அதனால வந்து நிறைய காலி பணிகள் வந்து ஜாப் ஃபில் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து நம்ம பணியிடங்களில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து அப்புறம் வந்து இப்போ ஜாப் ரிட்டையர்ட் ஆகிறாங்களே, அதை சேர்த்து வந்து கூடுதல் பணியிடங்களும் நிரப்புவதற்காக தான் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் காலதாமதம் ஆகுது. ஸோ வந்து எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் இந்த மாதிரி 20, 30 இந்த மாதிரி வேக்கன்சி வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆவாங்கல்ல, அதை சேர்த்து வந்து உங்களுக்கு போடுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அதனால தான் காலதாமதம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாக இருக்குது. ஆனால் இந்த காரணம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணம் தான். ஏன்னா ஜாப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் விடுதாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 1 வீக்குள்ளே முடிஞ்சிட மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அடுத்தடுத்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி தான் இருக்கிறோம். ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இது எந்த மாவட்டத்தில் வந்து அதாவது ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாவட்டங்கள் வந்து இந்த மாதிரி வேக்கண்ட்லாம் வந்து ஃபில் பண்ணி அவங்கள சீக்கிரமான முறையில் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு விட்டாங்க அப்படின்னு நல்லது தான் இது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்களும் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஃப்ரைடே மட்டும் தான் வரும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்பு அது. ஏன்னா வீக் எண்டுங்கிறதுனால அவங்க ஃப்ரைடே சூஸ் பண்ணி விட்டாங்க ஒவ்வொரு சில மாவட்டங்களில். ஆனால் மற்ற நேரத்தில் பாருங்கள், வேறு சில மாவட்டங்கள்லாம் போன தடவை வந்து மண்டே, டியூஸ்டே இந்த மாதிரிலாம் விட்டுருந்தாங்க. நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அது ஃப்ரைடேங்கன்னு கணக்கு கிடையாது. மேக்ஸிமம் வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த 1 வீக் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சில மாவட்டங்களில் வந்து இந்த கூடுதல் பணியிடங்கள்லாம் வந்து ப்ராசஸ் முடிஞ்சுன்னா உடனே விட்டுருவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து எனக்கு அஃபிஷியலாக வந்து கிடச்சிது. அது போக வந்து சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணியிருந்தார். இதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்து காலதாமதம் ஆகாது. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஜூன் 30 சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னே வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு விட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பாருங்கள், நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களில் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 80 வேகன்சி 90 வேகன்சி தான் இருக்குது அப்படின்னா, ஆனால் அந்த கூடுதல் பணியிடங்கள் நிரப்பப்படும் பட்சத்தில் வந்து கிட்டத்தட்ட 20, 30 பேர் வந்து இதனால வந்து பயனடைவாங்க. ஏன்னா வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு ஸோ இப்போ ஒரு 80 வேகன்சியாக இருக்குது எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, கூட 30 கிடைச்சா வந்து ஸோ நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஜாப் பொறுத்த வரைக்கும். அதனால் நடக்கிறது எல்லாமே நன்மைக்காகவே இருக்கட்டும். ஆனால் வந்து இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கூடுதல் பணியிடங்கள் வந்து ப்ராசஸ் இருந்தாலுமே வந்து அடுத்தது மாவட்டங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ரொம்ப காலதாமதம் ஆகாது. திரும்ப சொல்கிறேன். இன்னிலேருந்து கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன் வந்து ஒவ்வொரு நிமிஷம் உங்கள் வந்து இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. ஒரு டேட்டோ டைமோ சொல்லவே முடியாது. எப்போ பப்ளிஷ் பண்ணலாம். ஏன்னா இது ஆன்லைன் ப்ராசஸ் தான், நிறையா பேர் தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் வருதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சில அப்டேட்லாம் வந்து மெயில் ஐடி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவில் மெயில் ஐடி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் பாருங்கள், இந்த வீடியோ கூட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நான் கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் போடுறேன். இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. டிஆர்பி தகவல் இருந்தாலுமே ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், நமக்கு வந்து அஃபிஷியல் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து பெரியகருப்பன் சார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். அதாவது ஒரு சில மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த மாவட்டங்கள் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க, அல்லது கூடிய விரைவில் வரும், அல்லது இந்த மந்த்துக்குள்ளே நிரப்பப்படும் அப்படின்னு ஏதாவது ஒரு அப்டேட் கண்டிப்பாக அவர் ஷேர் பண்ணால் நல்லதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்டேட் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஏதாவது டிவி சேனலில் அதில்
இதாவது நிருபர்களோட வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தகவல் கிடச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூடுதல் பணியிடங்கள் நிரப்புவதற்காக தான் இந்த காலதாமதம் ஆகுது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு கண்டென்ட் பண்ணி தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறவங்களுக்கு இது உண்மையான முறையில் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே அது நன்மையாகவே அமையும். ஏன்னா கூடுதல் வேக்கன்சிங்கும்போது நிறைய பேர் வந்து அதில் பயனடைவாங்க. ஸோ அதனால் நல்லதாக இது. மேக்ஸிமம் வந்து என்னென்ன அப்டேட் கிடச்சி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி வந்து வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதில் மெயில் ஐடிக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். அப்டேட் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அப்டேட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட் வந்து இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன டேட்டில் நீங்கள் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஜூன் 5 வந்து வேலூர் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். கம்மிங் ஃப்ரைடே தூத்துக்குடி இந்த மாதிரி சில அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி டேட்டில் வந்து நீங்கள் ரிசல்ட் நீங்கள் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து வெப்சைட் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. கூடிய வரையில் வந்து எல்லா மாவட்டங்களும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கையோடு இருப்போம்.